நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கும் அடுத்த நொடி முருகனை உணர்றதுக்கும் வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்குங்க. முருகனை பல விதத்துல உணரலாம். உண்மையான பக்தி செலுத்தினாலும் முருகனை உணரலாம். நம்ம முருகனையே நினைச்சிருந்தா இன்னும் ஆனந்தம், அது ஒரு பிரம்மானந்தத்தை கொடுக்கும். ஸோ இன்னும் எளிமையான வழி எதுன்னு கேட்டீங்கன்னா பாடுறதுங்க. முருகப்பெருமான பாடனா அவருக்கு பிடிக்கும். முருகன் மட்டும் இல்ல, எந்த தெய்வம்னாலும் அவங்கள பாடனா ரொம்பவே பிடிக்கும். முருகர் குழந்தையே வடிவானவர் சொல்லவா வேணும். அவரை பாடுனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவருக்கு கிடைக்குங்க. என்ன பாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நம்ம அருணகிரியார் அழகான ஒரு திருப்புகழ் தந்துட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் திருப்புகழ் தந்துட்டு போனாரு. அதுல நம்மளுடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு 1316 பாடல்கள் மட்டும்தான் அரும்பாடுபட்டு தேடி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்னும் மிச்ச பாடல்கள் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த திருப்புகழ நம்ம உள்ளன்போடு முருகனை நினைச்சு பாட பாட உங்க உள்ள முருக முருக நீங்க முருகனை உணரலாம். உங்க வீட்டுல முருகனை உணரலாம். அழகா அருணகிரியார் பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர், எழுத கூட தெரியாதவர், எப்படி 16,000 பாடல்கள் அருணகிரியார் நாம் பாடினாரு, பல ஸ்தலங்களுக்கு போயிட்டு நம்ம எழுதி தந்தாருன்னா முருகனுடைய அருள் பரிபூரணமா பெற்றவர். அதாவது திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சு சாக போனவர் முருகர் காட்சி கொடுத்து, நீ சாக பிறந்தவன் இல்ல, என் புகழ இந்த உலகெங்கும் பரப்பம்னு சொல்லிட்டு என்ன பாடுன்னு சொல்றாரு. சுவாமி, நான் ஒன்னும் அறியாதவன், படிக்க கூட தெரியாதவன், நான் எப்படி சுவாமி பாடுறது அப்படின்னு கேட்டு உடனே முருகர் சொல்றாரு, உன்னுடைய நாக்க நீட்டுன்னு சொல்லிட்டு பிரணவ மந்திரத்தை எழுதுறாரு. அழகா பாட ஆரம்பிக்கிறாரு. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குறு வித்துக்குறு பர என போதும் முட்கட்பர மட்டுச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரரு மடி பேன. இந்த மாதிரி பல பாடல்கள் பாடிக்கிட்டே வராரு. அவரு கண்ணுல இருந்து தானா கண்ணீர் வருது. முருகனுடைய அருள் பரிபூரணமா பெற்று இறைவனோட கலந்து போறார். இப்பேற்பட்ட மகான்கள் தந்துட்டு போன ஒரு பொக்கிஷம் திருப்புகழ், திருவாசகம், தேவாரம். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நம்ம படிக்க படிக்க, இதாவது நம்ம பாடல்கள் படிச்சா மந்திரம் சொன்னா நம்ம சும்மா ஏதோ சொல்றோம் அப்படி நினைக்காதீங்க. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்ம விழிப்புணர்வு அதிகமாகும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாடல்கள் மந்திரங்கள்லாம் சொல்றீங்களோ உங்களுடைய ஆன்மாவானது விழிப்படையுங்க. ரொம்ப அதாவது இந்த அறிவின் மேம்பாடு உயரும். இந்த நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய திறனும் மனப்பக்குவம், பல மனப்பக்குவங்கள் தானா நமக்கு புரிய வரும். இதுக்குதான் நம்ம மந்திரங்கள் சொல்லணும், இறைவன் சிந்தனையில இருக்கணும், இறைவனை பாடணும். பல விதமான விஷயங்கள்ல நம்ம இறைவன் உணரலாம். பாடனா சீக்கிரமா உணரலாம். முருகர் சொல்லவே வேணாங்க. நம்ம ஒரு முறை முருகான்னு உள்ளன்போடு அழிச்சா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி அருள் செய்பவன் முருகப்பெருமான். பாடனா சொல்லவா வேணும், நம்மளை விட்டு போவே மாட்டாரு. எப்பவும் நம்ம பாக்குற விஷயத்துல எல்லாத்துலயும் நம்ம முருகன் பார்த்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும், நம்ம முருகான்னு நினைப்போம், அடுத்த நொடி முருகர் நிற்பாரு. அதாவது முருகனை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்துட்டு இருக்கேன், முருகனை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு இருக்கேன். முருகன் தான், அதாவது முருகனை நானும் பேசுவேங்க. இப்ப எப்படி நம்ம பேசுறோமோ ஃபேமிலிக்குள்ள அப்பா அம்மா எந்த மாதிரி பேசுறோமோ அந்த மாதிரி நான் முருகன் கூட பேசுவேன். அப்படின்னா நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க, நான் முருகன் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருப்பேன்னு. முருகனை பத்தி பேச சொன்னா இந்த நாள் முழுக்க கூட பேசிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கருணையே வடிவானவர் முருகப்பெருமான். நீங்க முருகப்பெருமான செல்லமா திட்டனாலும் இல்ல, அவரை நீங்க வணங்கவே இல்லை, என்னைக்காவது ஒரு முறை கோவிலுக்கு போனா கூட சும்மா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, அதாவது தினந்தோறும் கோவிலுக்கு போவான்னு இல்ல, எப்பவாவது ஏதாவது போயிட்டு கேட்டீங்கன்னா கூட அதை கூட நிறைவேற்றி வைப்பவன் என் அப்பன் முருகப்பெருமான். அந்த அளவுக்கு கருணையே வடிவானவர் முருகப்பெருமான். அந்த முருகனுடைய அருள் பரிபூரணமா பெற்றவர் முதல்ல அருணகிரியார், இரண்டாவது பாம்பன் சுவாமிகள், மூன்றாவது வள்ளல் பெருமான், இப்போ ரீசெண்டா வாழ்ந்த திருமுருக கிருபானந்த வாரியார். பாப்பா ஒரு பிறவி எடுத்ததே முருகனுடைய பேரு புகழையும் பரப்புறதுக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு இறைவனை நீங்க அவருடைய திருவடியை நீங்க பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய மனநலமும் சரி, எல்லா அறிவின், அதாவது பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டே இருக்கும். கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், மனிதனா பிறந்துட்டோம், நம்ம இங்க இருக்கிற சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கலாம், தப்பில் அனுபவிச்சுக்கோங்க. ஆனா இறைவன் சிந்தனையை மட்டும் எப்பொழுதும் விட்டுறாதீங்க. நீங்க நினைச்சாலும் இறைவனை வழிபாட முடியாது, அவரு நினைக்கணும். அவரு நினைச்சா மட்டும்தான் நீங்க இறைவனை வழிபாட முடியும். அவன் அருளாலே
அவன் தாள் வணங்கி, அதாவது சிவபெருமான் ஆகட்டும் முருகப்பெருமான் ஆகட்டும் 2 பேரும் ஒன்றுதான். இவங்க 2 பேர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்களுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு பல ஜீவராசிகளுக்கு உதவி பண்ணலாம். நீங்க உங்களுடைய உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கிட்டீங்கனாலே இறைவன் உங்களை தேடி வந்துடுவாருங்க. திருப்புகழ் மட்டும் இல்ல, திருப்புகழ் இருக்கு, வேல்மாறல் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா பாடணும். தினந்தோறும் பாடி 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 அவருடைய அருள் நீங்க ஒவ்வொரு நாளும் உணரலாம். உங்களுக்குள்ள இருக்கிறத உணரலாம், உங்க வீட்டுல இருக்கிறது உணரலாம். பல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதாவது உயிரினுக்கு உயிரனாகி உள்ளத்தின் உள்ளே உரைகின்ற பரம்பொருளே, உன்னை காணாமல் அயர்க்க பல இடங்களிலும் தேடி ஓடி அலைந்திட்டேன் வீணாக, அறிந்தேன் இன்று அன்புருவான் குருநாதர் அருளினாலே எம் உணர்வை எமக்குள்ளே திருப்பி விட்டேன், இன்பமே வடிவான உன்னை கண்டேன், இனி பிறவா பெரும்பேற்றை பெற்றேன் ஐயா. என் உணர்வை எப்ப எனக்குள்ள திருப்புறனோ எனக்கு மன நிம்மதி. அதாவது உன்னை நீ அங்க இருப்ப இங்க இருப்ப அப்படி நான் தேடி ஊரு உலகம் எல்லாம் அலைஞ்சம்பா, நீ எங்கேயுமே என் கண்ணில் படல. எப்போ நான் ஒரே இடத்துல உட்காந்து என் உணர்வை எனக்குள்ள திருப்பி உன் சிந்தனையில இருந்தனோ உன்னுடைய காட்சியை நான் கண்டுட்டேன்பா அப்படின்னு தாயுமானவர் பாடுறாருங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம். நம்ம அதாவது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் 2 மார்க்கத்திலயும் முக்தி அடையலாங்க. தியானம் பண்ணா மட்டும்தான் முக்தி அடையலாம்னு கிடையாது. நம்ம அழகான பக்தி செலுத்தினாலும் முக்தி அடையலாம். அந்த பக்தி உண்மையானதா இருக்கணும். அதாவது இப்ப செலுத்துற பக்தி மாதிரி கிடையாது. எனக்கு அது வேணும், கோவிலுக்கு போயிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி கேட்கறது இல்ல. இறைவனுக்காகவே தன் வாழ்நாள் முழுத வாழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். அப்பேற்பட்ட ஒரு மகான் மாதிரி வாழ முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. எங்க போனாலும் முருகனை கையில எடுத்துட்டு போவாரு. தான் சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்பயுமே முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு மகான் வாரியார் சுவாமி. உடலெங்கும் வாசனையா திருநீரு, அழகான அவருடைய நெற்றியில திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து சிவ சின்னங்களா இருக்கும். அவரு முகத்தை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு சாந்தம். அப்பேற்பட்ட மகான்கள் முருகனுடைய அருள் பரிபூரணமா பெற்றவங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது நம்மளாம் என்னடா இறைவனை வழிபடுறோம் அப்படின்னு தோணுதுங்க. அதனால இறைவனை நீங்க பிடிச்சுக்கோங்க. அது முருகன் ஆகட்டும் சிவன் ஆகட்டும், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அதை பிடிச்சுக்கோங்க. அவங்களுடைய நாமத்தை தினந்தோறும் சொல்லுங்க. பிற உயிர்களிடம் அன்பா இருங்க. நீங்க பக்திக்குள்ள வந்துட்டாலே அன்புன்றது தானா வர ஆரம்பிச்சிடும். அது முருகப்பெருமான் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கேட்டுதான் ஒரு விஷயம் முருகன் தரணும்னு இல்ல, நீங்க கேட்காமையே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம்னா அது என் அப்பன் முருகப்பெருமான். அழகானவன்க அவன். நீங்க ஒரே முறை முருகான்னு கூப்பிட்டா போதும், உங்க கண் முன்னாடி ஓடோடி வந்துடுவாரு. முருகா முருகா முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறையில்லை. இந்த மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல முருகா முருகான்னு சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம் முருகனை. ஆனா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நொடி வந்து முருகப்பெருமான் அருள் புரிவார். இதை நான் உணர்ந்தேன். என்ன மாதிரி பல அடியார்கள் உணர்ந்திருப்பாங்க. ஏன் நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்களே உணர்ந்திருப்பீங்க. எத்தனையோ பேர்கள் எத்தனையோ மக்கள் முருகனை உணர்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு உள்ளம் ஆனந்தத்துல இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் பெற்றவங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முருகன் என்னென்ன அற்புதம் பண்ணி இருக்காருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம முருகரை வணங்குறவங்களுக்கு எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.